ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். தம்ப்நெயிலே வந்து பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது புதுசாக கல்யாணமாகி இருக்கிறவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளம் வேணும், தனி ரேஷன் கார்டு வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஏற்கனவே கல்யாணமாகி ரொம்ப நாளாக உங்கள் ஃபேமிலிக்குன்னு தனியாக ஒரு ரேஷன் கார்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பெரிய கேள்வின்னு சொல்லலாம். ஆன்லைனில் புது ரேஷன் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும், ஆஃபீஸாக போயிட்டு அலையணுமா அப்படிங்கிறது தான். இனிமேல் நீங்கள் எங்கேயும் அலைஞ்சு யாருக்கும் லஞ்சம்லாம் கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது. ஆட்சி மாறிடுச்சு, காட்சியும் மாறிடுச்சு. உங்கள் மொபைல் இல்லை லேப்டாப் மூலமாக வெறும் ஒரு 10 நிமிஷத்தில் நீங்களே ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு இந்த வீடியோலேயே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப தெளிவாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான இந்த மாதிரியான பயனுள்ள தகவல்களை நாங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கோம். சரி, இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். புது கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில முக்கியமான ஆவணங்கள் கண்டிப்பாக இருக்கணும். அது என்னென்ன அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன். ஒரு நோட்டு பென் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு விஷயம், பெயர் நீக்க சான்றிதழ், அதாவது நேம் ரிமூவல் சர்டிஃபிகேட்னு சொல்லுவோம். இதுதான் ரொம்ப முக்கியமானது. புதுசாக கல்யாணம் ஆனவங்கன்னா கணவருடைய பழைய கார்டில் இருந்தும் மனைவியோடைய அப்பா அம்மாவோடைய பழைய கார்டில் இருந்தும் முதல்ல பேரை நீக்கணும். நீக்கினதுக்கு அப்புறம் வர அந்த பெயர் நீக்க சான்றிதழ், அந்த சர்டிஃபிகேட் இருக்குது இல்லைங்களா, அது கண்டிப்பாக வேணும், அது கட்டாயம். ரெண்டாவது, திருமண பத்திரிக்கை இல்லைனா திருமணம் பதிவு பண்ணியிருப்பீங்க இல்லையா, ரெஜிஸ்டர் பண்ண அந்த சான்றிதழ். ஒன்று மேரேஜ் இன்விடேஷன் இல்லைனா மேரேஜ் சர்டிஃபிகேட் இருக்கணும். புதுசாக கல்யாணம் ஆகினவங்களுக்கு கண்டிப்பாக இது தேவை. மூணாவது விஷயம், முகவரி சான்று, அட்ரஸ் ப்ரூஃப். நீங்கள் இப்போ இருக்கிற வீட்டுக்கான கேஸ் பில்லு, கரண்ட் பில், இல்லை ஃபோன் பில், பேங்க் பாஸ்புக்கு, வாடகை வீடாக இருந்தால் வாடகை ஒப்பந்த பத்திரம், ரெண்டல் அக்ரிமெண்ட், இதில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வேணும். நாலாவது விஷயம், உங்களுடைய ஆதார் கார்டு. அந்த கார்டில் அந்த ரேஷன் கார்டோட தலைவராக யாரை நீங்கள் போட போகிறீங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டு, அப்புறம் சேர்க்க போகிற மற்ற உறுப்பினர்களுடைய ஆதார் கார்டுகள். சரியா? யாரை வந்து நீங்கள் குடும்ப தலைவராகவோ தலைவியாகவோ போட்டுக்கலாம். ஸோ அந்த தலைவர் இவங்க தான், தலைவி இவங்க தான் அப்படின்றத தெளிவாக சொல்லக்கூடிய அந்த ஆதார் கார்டு, அப்புறம் மற்ற உறுப்பினர்களுடைய ஆதார் கார்டு. குழந்தைங்களுக்குன்னு ஆதார் கார்டு எடுக்கலைன்னா பிரச்சனை இல்லை. அடுத்தது வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. குடும்ப தலைவராக நீங்கள் யாரை வைக்கிறீங்களோ அவங்களுடைய ஒரு தெளிவான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கண்டிப்பாக வேணும். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் முதல்ல உங்கள் மொபைல்லையோ இல்லை கம்ப்யூட்டர்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ தெளிவாக ஸ்கேன் பண்ணி ஜேபெக்கு இல்லைனா பிடிஎஃப் ஃபார்மில் 1 MBக்குள்ளே இருக்கிற மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுடைய கூகுள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். வர முதலாவது லிங்க்கு, அதாவது www.tnpds.gov.in சொல்லிட்டு வரும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. இதுதான் நம்ம தமிழ்நாடு அரசினுடைய அதிகாரப்பூர்வ நுகர்வோர் பாதுகாப்புத்துறை இணையதளம். இப்போது ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் பார்க்குறப்ப வலது பக்கத்தில் மின்னணு அட்டை விண்ணப்பிக்க, அப்ளை நியூ ஸ்மார்ட் கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கணும். உடனே உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இதை எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஸோ தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க. குடும்ப தலைவருடைய பேர், அதாவது நேம் ஆஃப் த ஃபேமிலி ஹெட்டு. இங்கே உங்கள் பேரை தமிழ்லையும் டைப் பண்ணணும், இங்கிலீஷ்லேயும் டைப் பண்ணணும். அதே போல் தந்தை அல்லது கணவருடைய பெயரையும் டைப் பண்ணிக்கணும். அடுத்தது அட்ரஸ்ஸு, உங்கள் தற்போதைய முகவரியை தெளிவாக வந்து டைப் பண்ணணும். ஏன்னா கார்டு அப்ரூவ் ஆனதும் இந்த அட்ரஸ்க்கு தான் வரும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபோட்டோ, குடும்ப தலைவருடைய ஃபோட்டோவை அப்லோட் பண்ணணும். அப்புறம் உங்களுடைய ஆக்டிவாக இருக்கிற மொபைல் நம்பரை கொடுக்கணும். ஏன்னா அதுக்கு தான் ஓடிபி வரும். அதே போல் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் மெசேஜும் வரும்.
அதுக்கப்புறம் நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உறுப்பினர்கள் சேர்க்கை ஆட் மெம்பர் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கிற மற்றவங்களுடைய விவரங்கள் அப்புறம் அவங்களுடைய ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கணும். உங்களுடைய ஒய்ஃபு இல்லை உங்களுடைய குழந்தைங்க இல்லை ஹஸ்பண்ட் தான் தலைவர் அப்படின்னா இது, ஒய்ஃப் தான் தலைவர்னால் அவங்களோட ஹஸ்பண்ட் நேமும் குழந்தைங்க நேமும் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து அட்டையை வந்து தேர்வு செய்யணும். கார்டு டைப்பு உங்களுக்கு அரிசி கார்டு வேணுமா இல்லை வந்து சர்க்கரை கார்டு மட்டுமே போதுமா அப்படிங்கிறத கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கணும். அதிகப்படியானவங்க அரிசி கார்டு தான் தேர்ந்தெடுப்பாங்க. அரிசி கார்டுலேயே 2 விதம் இருக்கும், பிஹெச்எஸ் என்பிஹெச்ஹெச் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் சர்க்கரை கார்டு அப்படின்னா அதுக்கு அரிசிலாம் கிடையாது, என்பிஹெச்ஹெச் எஸ்ன்னு போட்டிருக்கோம். சர்க்கரை மட்டும்தான் கொடுப்பாங்க, அரிசிலாம் கிடையாது. கடைசியாக நீங்கள் வந்து டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிக்கணும். நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற அந்த முகவரி சான்று, அட்ரஸ் ப்ரூஃபு, பெயர் நீக்க சான்றிதழ் இங்கே வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணிடணும். எல்லா டீட்டெயில்ஸையும் ஒரு முறைக்கு 2 முறை நல்லா செக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற அந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ண அடுத்த செகண்டே உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு குறிப்பு எண் மாதிரி வரும், அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர்னு சொல்லி அது மெசேஜாக வரும். அதை பத்திரமா எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் அதை வச்சு தான் கார்டு எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது, இதே வெப்சைட்டில் நீங்கள் விண்ணப்பத்தின் நிலை அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னு போட்டிருக்கோம், அந்த பகுதிக்கு போயிட்டு செக் பண்ணி பார்க்க முடியும். நீங்கள் ஆன்லைனில் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பகுதிக்கு உட்பட்ட அந்த வட்ட வழங்கல் அலுவலர் சொல்லுவோம், தாலுக் சப்ளை ஆஃபீஸர் டிஎஸ்ஓ இல்லை வருவாய் ஆய்வாளர் ஆர்ஐ உங்கள் அப்ளிகேஷனை சரி பார்ப்பாங்க. சில நேரங்களில் அவங்க உங்கள் வீட்டுக்கே நேரடியாக வந்து நீங்கள் உண்மையிலேயே தனியாக தான் வசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி விசிட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. எல்லாமே சரியாக இருக்கிற பட்சத்தில் அதிகபட்சம் ஒரு 15லேருந்து 30 நாளுக்குள்ளே உங்கள் புதிய ஸ்மார்ட் ரேஷன் கார்டு அங்கீகரிக்கப்பட்டு, அதாவது அப்ரூவ் பண்ணி உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புது ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணுறது எவ்வளோ ஈஸின்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். புதுசாக கல்யாணம் ஆன உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை தனியாக கார்டு வாங்கணும்னு காத்துட்ருக்கிற உங்கள் சொந்தக்காரங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை இப்போவே வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். மீண்டும் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு விஷயமும் வந்து எனக்கு பண்ணணும். அதாவது உங்களுக்கு பெயர் நீக்கம் செய்கிறதுல ஏதாவது சிக்கல் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்ன சிக்கல் இருக்குது பெயர் நீக்கம் பண்ணுறதுல அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ.